Hi everyone. ப்ரீவியஸ் வீடியோல ஐ எம் பிளஸ் ஆக்டன் யூஸ் பண்ணி சிம்பிள் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு ஐ ஹாவ் அண்ட் ஐ ஹேட் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா டெய்லி லைஃப் அண்ட் ஆஃபீஸ்ல எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கிராமருக்கு எதுவுமே ஃபோக்கஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எப்படி நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்றது அவ்வளவுதான். ஐ ஹாவ்னா என்கிட்ட இப்போ இருக்கு, இல்லைன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சிம்பிளா நம்ம நினைச்சுக்கணும் போதும். ஐ ஹாவ் எ மீட்டிங், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஆஃபீஸில் ரொம்ப காமன் சென்டென்ஸ் இது. ஐ எம் பிஸின்னு சொல்லாமல் ஐ ஹாவ் எ மீட்டிங்னு சொன்னால் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஐ ஹாவ் எ கொஸ்டின், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஐ ஹாவ் எ டவுட் இந்தியாவில் காமனாக யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆஃபீஸ் இங்கிலீஷில் ஐ ஹாவ் எ கொஸ்டின் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து ஐ ஹாவ் எ கொஸ்டின் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் ஃபினிஷ் த ஒர்க், வேலையை முடிச்சிட்டேன், இல்லை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒர்க் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஒர்க் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போதோ இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேட், ஐ ஹேட்னா இது முன்னாடி நடந்த விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா சிம்பிளா பாஸ்ட்ல நடந்த விஷயமா இருக்கலாம். சிம்பிளா பாஸ்ட் நினைச்சா போதும். ஐ ஹேட் லஞ்ச், நான் சாப்பிட்டேன். இந்தியாவில் ஐ ஹாவ் டேக்கன் லஞ்ச் காமனாக யூஸ் பண்ணுவாங்க, பட் நேச்சுரல் இங்கிலீஷில் ஐ ஹேட் லஞ்ச் தான் கரெக்டான சென்டென்ஸ். நீங்கள் வந்து ஐ ஹேட் டேக்கன் லஞ்ச் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஐ ஹேட் லஞ்ச் யூஸ் பண்ணுங்க, அதுதான் கரெக்ட். ஐ ஹேட் எ கால், ஐ ஹேட் எ மீட்டிங், நான் காலில் பேசினேன், நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். இதெல்லாமே வந்து ஆல்ரெடி முடிஞ்ச விஷயத்த நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் மீட்டிங், ஐ ஹேட் எ மீட்டிங். ஸோ ஐ ஹாவ் எ மீட்டிங்னாக்கா எனக்கு மீட்டிங் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில்னு சொல்லலாம், இல்லை இருக்குன்னு சொல்லலாம். ஐ ஹேட் எ மீட்டிங்னா ஆல்ரெடி மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இருந்தாக்கா ஐ ஹாவ் யூஸ் பண்ணலாம், முடிஞ்சிருச்சுன்னா ஐ ஹேட்னு யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். எல்லா டைமும் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் வேணும்னு யோசிக்க வேண்டாம். சிம்பிள் சென்டென்சஸ் கரெக்டாக யூஸ் பண்ணினா மீனிங் ரீச் ஆனாலே போதும். ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை வீட்டில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஐ ஹாவ் அண்ட் ஐ ஹேட் சென்டென்ஸை டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சேம் பேட்டர்னில் கொஞ்சம் மோர் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம்.